ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு கேஷ் சமல் அண்ட் ஐ மேக்கி. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா 5 மொபைல் வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ். ஸோ வாட்ஸ்அப் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம். ஸோ அது வந்து நம்ம மெசேஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவோம் டெய்லி. அண்ட் வாட்ஸ்அப் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் வாட்ஸ்அப். ஸோ அதில் வந்து டாப் 5 ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் போங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குரூப்பில் இருக்கிற இது பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஏதாவது குரூப்பில் போகிறேன். ஸோ குரூப்பில் இப்போ நான் ஏதாவது யாருக்காவது ஒருத்தர் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். இப்போ குரூப்பில் வந்து நம்ம 4-5 பேர் மெசேஜ் பண்ணிட்டுருப்போம்ல ஒரே டைமில். ஸோ அது மாதிரி பண்ணும்போது நம்ம ஒருத்தர் ஃபன் பண்ணி அனுப்பிச்சிட்ருப்போம். ஸோ அது வந்து நான் யாராவது ஒருத்தர் மட்டும் மென்ஷன் பண்ணி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னா, கீழே 1 2 3 அந்த இது இருக்குல்ல, ஸோ அதில் போங்க. போயிட்டு அட்டுன்னு இருக்குல்ல சிம்பிள், ஸோ அதை டச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா வந்து குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட காண்டாக்டாக வரும். ஸோ அந்த காண்டாக்டில் நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, யாராவது ஒரு பர்சன் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நேம் வந்து அது வந்துடும். வந்துட்டோடனே நீங்கள் தான் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ ஹாய்னு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ சென்ட் கொடுத்தனா அந்த பர்சன் மட்டும் தான் மென்ஷன் ஆகி போகும். இப்போ படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த பர்சன் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம குரூப்பில் மெசேஜ் பண்ணும்போது வந்து நம்ம மாற்றி வந்து அனுப்பும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் படிக்க. ஸோ அடுத்த ட்ரிக்ஸ் பார்க்கலாம். அடுத்தது வந்து டார்க் தீம். ஸோ இப்போ நான் வச்சுருக்கேன்ல, ஸோ இதான் வந்து டார்க் தீம். எனபிள் அண்ட் டிசபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் செட்டிங் உள்ளே போங்க. போனீங்கன்னா சாட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் செகண்ட். ஸோ அது உள்ளே போங்க. போனீங்கன்னா தீம்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு டார்க் அண்ட் லைட்னு இருக்கும். நீங்கள் லைட்னு வச்சிங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப். ஸோ இதே வந்து நீங்கள் டார்க்குன்னு வச்சிங்கன்னா நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நைட்டில் சேட் பண்ணும்போது இல்லை நைட்டில் மொபைல் யூஸ் பண்ணும்போது கண் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். பிளாக் வந்து கண் வந்து அஃபெக்ட் ஆகாது பிளாக் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நைட்டில் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க, இல்லை நார்மலாக வாட்ஸ்அப் எல்லாமே ஹெவியாக யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் இது டார்க் டைம் யூஸ் பண்ணால் டார்க் டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பேட்டரியும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சீன். ஸோ அதே செட்டிங் தான். செட்டிங் உள்ள அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரைவசின்னு ஒன்று இருக்கும். அது உள்ளே போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் ஒரு 3 ஆப்ஷன் வரும். லாஸ்ட் சீன், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அபவுட்னு. ஸோ லாஸ்ட் சீன் வந்து எதுக்குன்னா, இப்போது நம்ம எதாவது மெசேஜ் பண்ணுவோம் இல்லை வேறு யாரும் நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து மேலே வந்து நம்ம நேம் கீழே வந்து லாஸ்ட் சீன் எப்போ பார்த்தோம்ல இப்போ ஆன்லைனில் தான் ஆன்லைன் வரும், இல்லை 5 மினிட்ஸ் ஆகும்னா 5 மினிட்ஸ் ஆகும்னு வரும். ஸோ நான் வந்து லாஸ்ட் எப்போ பார்த்தோன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் சீனில் நோபடின்னு கொடுத்தீங்கன்னா நோபடி யாருமே பார்க்க மாட்டாங்க. அண்ட் எவ்ரி ஒன் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க. அண்ட் சென்டரில் மை காண்டாக்ட்ஸ் கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அவங்க மட்டும் பார்ப்பாங்க. அதேமாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோ, நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து யாரெல்லாம் பார்க்கலான்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் 3 ஆப்ஷன் இருக்கும். நோபடின்னு கொடுத்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. மை காண்டாக்ட்ஸ்னால் நீங்கள் யார் மென்ஷன் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ நோபடின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் வந்து காமிக்காது. நார்மலாக ஒரு கார்ட்டூன் அந்த பர்சன் மாதிரி தான் காமிக்கும். நெக்ஸ்ட் அபவுட். நீங்கள் அபவுட் கொடுத்துருப்பீங்களே என்னென்னு, ஸோ அது வந்து யாரெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் சீன் வந்து நீங்கள் வந்து டிசபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நோபடின்னு கொடுத்துட்டிங்கன்னா மற்றவங்களோட லாஸ்ட் சீனை நீங்கள் பார்க்க முடியாது. மற்றவங்க ஆன்லைனில்னாலும் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, இஃப் யூ டோன்ட் ஷேர் யுவர் லாஸ்ட் சீன் யூ ஒன்ட் பி ஏபிள் டு சி அதர்ஸ் பீப்பிள் லாஸ்ட் சீன். நம்ம லாஸ்ட் சீனை வந்து டிசபிள் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்தவங்க லாஸ்ட் சீனை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் வந்து லாஸ்ட் சீன் வந்து டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எமோஜி. ஸோ எமோஜி வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறது. ஸோ நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஏதோ சேட்டில் போகிறேன். ஸோ இதில் போயிட்டு எமோஜி. ஸோ நம்ம இந்த எமோஜி வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா என்ன பண்ணலான்னா, அந்த கூகுள் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எமோஜிஸ் வரும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தெரியுதா, நம்ம வந்து ஒரு எமோஜி இருக்கும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம ஃபேஸே கூட வச்சுக்கலாம். இது வந்து என் ஃபேஸ் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோன்னா இது மாதிரி பொம்மை மாதிரி ஆகிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் இதில் தான் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் அந்த பொம்மை ஃபோட்டோ, ஸோ அது எல்லாமே இருக்கும். நீங்கள் பண்ணோன்னா இது டச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி பொம்மை போவோம். நெக்ஸ்ட் கிஃப்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நம்ம கிஃப்ட் அனுப்புவோம்ல, ஸோ அந்த நார்மல் வீடியோ மாதிரி. ஸோ அது வந்து நமக்கு எப்படி வேணும் வச்சுக்கலாம். அது வந்து உங்கள் கேட்டகிரியாக இருக்கும். எஸ்ஸு, நோ, எக்ஸைட்டட், ஸோ அது மாதிரி. ஸோ அது ஒரு கேட்டகரி வைஸாக பிரிக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதில் நீங்கள் டச் பண்ணி ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி சென்ட் பண்ணாலே அது வந்து ஃபேவரட் லிஸ்ட்டில் போய்டும். அண்ட் நீங்கள் வந்து அதை வந்து அகைன் சென்ட் பண்ணிக்கலாம் எப்போ வேணால். அந்த பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி பொம்மை மாதிரி வந்துடும்.
இப்போ வந்து நர்வஸ்னால் நர்வஸ் ஆகிற மாதிரி அந்த டாட்டு அதை வச்சே யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ க்ரையிங்கு, ஸோ அது நிறையா இருக்குது. ஹக்கிங், ஸ்மைலிங், ஸோ அது மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ பாயிண்டர், ஸோ இது மாதிரி நீங்களே வந்து க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை, ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கும். நம்ம வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது யூஸ் பண்ணாமல் நீங்கள் இப்படி பார்க்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெசேஜ் பண்ணுறவங்களே நீங்கள் எப்படி வந்து இது மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பார்க்குறது வந்து ஃப்ளோட்டிங் கீபோர்ட். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணுவோம், இல்லை எங்கேயாவது வெளில இருப்போம். ஸோ பப்ளிக் பஸ்ஸில் இருக்கும்போது நம்ம யாராவது வாட்ஸ்அப்பில் யார்கிட்ட மெசேஜ் பண்ணிருப்போம். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, அந்த 3 டாட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஃப்ளோட்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோட்டிங் உள்ள போங்க. ஃப்ளோட்டிங் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஆகிடும். ஸோ அந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ளோட் ஆகும். ஸோ இதுவே நீங்கள் எங்கே வேணால் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், வேறு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் வந்து இப்படியே மெசேஜ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஸோ இதே மாதிரி மெசேஜ் பண்ணலாம். கீழே வந்து சென்ட் கொடுத்துக்கலாம். ஹாய்னு அனுப்புகிறேன்னா ஹாய் கொடுத்து கீழே பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வேறு இடத்துல மாற்றணும்னு வச்சிங்கன்னா அந்த சென்டரில் ஒரு இது தெரியுதுல்ல, ஸ்க்ரோலிங் மாதிரி. ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் இதை வச்சுக்கலாம். ஸோ நம்ம இது மாதிரி மார்ச் கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி என்ன அனுப்பிச்சாங்கன்னு தெரியும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். அண்ட் இது டிசேபிள் பண்ணாலும் நம்ம ஜஸ்ட் நார்மலாக டிசேபிள் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஸோ அதே 3 டாட் டச் பண்ணி அந்த ஃப்ளோட்டிங் இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஆகிடும். ஸோ அவள் தான் இது. நெக்ஸ்ட் போனஸாக ஒன்று பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கீபோர்டில் வந்து டைப் பண்ணுவோம்ல, ஸோ அதை வந்து நம்ம தமிழில் டைப் பண்ணணும்னு வச்சுக்கினா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதில் 2 ஐடியா இருக்குது. தமிழில் டைப் பண்ணால் எனி லாங்குவேஜில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போது அந்த கீழே கூகுள் இருக்குல்ல, அந்த செட்டிங் நிறையா இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். நான் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். ஸோ நான் இங்கிலீஷில் டைப் பண்ணி தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ டச் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். இப்போது நான் ஹாப்பின்னு அனுப்புகிறேன். ஹாப்பினா தமிழில் சந்தோஷம். ஸோ அது சந்தோஷமாக. ஸோ அந்த மாற்றிக்கலாம். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா அதே சிம்லராக வேறு ஏதாவது வேர்டு இருந்தால் அதுவும் வரும். இப்போ மகிழ்ச்சி அது மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து மகிழ்ச்சியை டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டு நான் அதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் மாற்றி அனுப்பிச்சிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. எப்படின்னா, இப்போ நம்ம வந்து நார்மலாக டைப் பண்ணுறது வந்து இங்கிலீஷ் தானே வருது. ஸோ அதே மாதிரி தமிழில் டைப் பண்ணோன்னா நம்ம வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் தேவையில்லை, நம்மளோட மொபைல் செட்டிங்லேயே அது இருக்குது. பட் சில பேருக்கு தெரியும், நம்மளே சேஞ்ச் பண்ணால் தான் சில பேர் அதை மறந்துட்டுருப்பாங்க. ஸோ அது எப்படின்னா, அந்த ஸ்பேஸ் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அது இருந்தால் உங்களுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இப்போ அதில் தமிழ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஆகிடும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரலன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த இது வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இதை அனுப்பலாம். இப்போ நான் வணக்கம்னு அனுப்புகிறேன். ஸோ டச் பண்ணிங்கன்னா அந்த வால் லிஸ்ட்டில் வரும். அண்ட் உங்களுக்கு அடுத்தது வேணால் வணக்கம்ல, ஸோ உங்களுக்கு மேலேயே வந்துடும். ஸோ நான் காலை போனீங்கன்னா இக்கு வரும், கம், ஸோ அதிலே வந்துடும். ஸோ வணக்கம் இப்படி அனுப்பிச்சிக்கலாம். ஒருவேளை அந்த கீழே ப்ரௌசர் மாதிரி இருக்கலாம், அந்த செட்டிங் உங்களுக்கு வரலன்னா என்ன பண்ணணுன்னா, அந்த சென்டரில் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் உங்களுக்கு கூகுள் இதில் போயிட்டு லாங்குவேஜஸ்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தமிழ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வர இப்போ இங்கிலீஷ் US, இங்கிலீஷ் இந்தியா 2 ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளஸ் தமிழ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஆட் ஆகலைன்னா கீழே ஆட் கீபோர்டு இருக்குல்ல, ஆட் டச் பண்ணி நீங்கள் எந்த லாங்குவேஜோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்துட்டாலே ஸோ இது மாதிரி வரும். அந்த கீழே ப்ரௌசர் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் மாறும். இப்போ இது இங்கிலீஷ், ஸோ இது US இங்கிலீஷ், அது அந்த US இங்கிலீஷ் இந்தியாவோட இங்கிலீஷ். ஸோ அது டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் டைப் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் வேணால் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.